அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கான கிளாஸஸ் தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அதில் ஃபஸ்ட்டு ஜியாகிரஃபி கிளாஸஸ் பார்த்துருந்தோம். இப்போ அதோட தொடர்ச்சியாக இப்போ இன்னையிலேருந்து தொடர்ந்து ஹிஸ்ட்ரி கிளாஸஸ் வரலாறு ரிலேட்டடாக பார்க்கலாம். இப்போது எஸ்ஏ எக்ஸாமுக்கு ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை 10 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை மொத்தமாக இருக்கிற வரலாறு எல்லாமே உங்களுக்கு சிலபஸ் தான். சரி, இதை படிக்கலாம் அதை படிக்கலாம் அந்த மாதிரி கிடையாது. மொத்தமாக எல்லாமே உங்களுக்கு சிலபஸ் தான். இருந்தாலும் அதில் நம்ம ஒரு குறிப்பிட்ட சில டாபிக்ஸ், சரியா, இந்த மாதிரி டாபிக்ஸில் இருந்து தான் கொஷின் வரும் அப்படின்றத கனெக்ட் பண்ணி படிக்கலாம். சரியா, சிலபஸ் ஒன்று தான், ஆனால் சிலபஸுக்குள்ளார குறிப்பிட்ட டாபிக்ஸில் இருந்து தான் கொஷின்ஸ் வழக்கமாக வரும். அதை கொஞ்சம் நம்ம கனெக்ட் பண்ணி படித்தோம்னா குறைவான பாடங்களை படித்து எக்ஸாக்டாக நான் அதிகபட்ச மதிப்பெண் எடுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். சரியா, இப்போ ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை 4 விதமாக பிரிக்கலாம் எஸ்ஏ எக்ஸாமுக்கு. பண்டைய இந்தியா, இடைக்கால இந்தியா, நவீன இந்தியா, இது ஒன்று. அதுக்கப்புறம் 4வதாக உலக வரலாறு. சரி, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக. அதனால் நம்ம எல்லாத்தையுமே படிக்கிற மாதிரி தான் வரும். எல்லாமே இருந்தாலும் இப்போ பண்டைய இந்தியா, இடைக்கால இந்தியா, நவீன இந்தியான்னு இந்த மாதிரி என்ன பலவிதமாக இருந்தாலுமே இதில் கொஷின்ஸை பொறுத்தவரை இப்போ மன்னர்கள், அரச வம்சங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ சுல்தான்கள், முகலாயர்கள், குப்தர்கள், இந்த மாதிரி பாடங்கள்லேருந்து கேள்விகள் வருதுன்னா அது குறிப்பிட்ட சில தலைப்புகளின் கீழே தான் வரும். சரியா, அதாவது அரச வம்சங்கள், போர், என்னென்ன போர் நடந்தது, எப்போ நடந்தது, யார் யாருக்கிடையே நடந்தது, எந்த வம்சம் யார் தோற்றுவிச்சா, கடைசி மன்னர் யார், நாணயங்கள், எந்த நாணயம் யார் தோற்றுவிச்சா, புத்தகங்கள், எந்த புக்கு யார் எழுதுனா, என்ன பேர், அதுக்கப்புறம் அந்த புலவர்கள், எந்த புலவர் யாரோட அவையில் இருந்தாங்க, வெளிநாட்டு தூதர்கள் யார் யாரோட காலத்தில் இந்தியாவுக்கு வந்தாங்க. சரி, இப்படி இந்த மாதிரி தலைப்புகள் இருந்து தான் கேள்விகள் வரும். சரி, ஆனால் இப்போ குப்தர்கள், சுல்தான்கள்னால் மொத்தமாக அது ஒரு பாடம். சரி, ஆனால் கொஸ்டின் அப்படின்றது இந்த மாதிரி தலைப்புகளின் கீழே தான் வரும். அப்போது நம்ம இங்கே இந்த கிளாஸில், இந்த வீடியோ கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரி டாபிக்ஸில் இருந்து மொத்த வரலாறையும் தனியாக பிரித்து எடுத்து, சரி, அது ஒரு டேட்டாவாக கொடுத்து உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். நீங்கள் ஸ்கூல் புக்கு படிச்சிருந்தாலும் சரி, இல்லை மெட்டீரியல்ஸ் ஏதாவது படிச்சிருந்தாலும் சரி, அதை ஒரு தடவை நீங்கள் படிச்சுட்டு இதை வச்சு அப்படியே ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா, ரைட். இப்போ இன்றைக்கி ஃபஸ்ட்டு கிளாஸில் ஹிஸ்ட்ரி ரிலேட்டடான கிளாஸஸில் அரச வம்சங்கள் தோற்றுவித்தவர் யார், கடைசி அரசர்கள் யார், இது ரிலேட்டடாக பார்க்கலாம். சரிங்களா, அது மாதிரி ஹிஸ்ட்ரியில் வேர்ல்டு ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை அடிப்படையாக நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிற பாடங்கள் இந்த மாதிரி முதல் உலகப்போர், 2ஆம் உலகப்போர், ஐநா சபை உருவான வரலாறு, இந்த மாதிரி இருக்க ஏரியா ரிலேட்டடாக கொஞ்சம் பார்த்துக்கிட்டோம்னா போதும். சரியா, மற்றபடி நவீன இந்தியாவை பொறுத்தவரை தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்கிறது கொஞ்சம். அதுக்கப்புறம் சமூக சீர்திருத்த இயக்கங்கள், ராஜா ராம்மோகன் ராயிலிருந்து தமிழ்நாட்டில் இருந்த அயோத்திதாசர், இரட்டைமலை சீனிவாசன், பெரியார், இவங்க ரிலேட்டடாக கொஞ்சம் பார்த்துக்கிட்டோம்னா போகும். சரியா, வாங்க இப்போ ஃபஸ்ட்டு இந்த கிளாஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அரச வம்சங்கள். இந்தியாவை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஆட்சி செய்த அரச வம்சங்கள் யார் யார் அப்படின்றது. அதில் ஃபஸ்ட்டு ஹரியங்க வம்சம் அப்படின்னு சொல்லப்படுற வம்சம். ஹரியங்க வம்சம் தோற்றுவித்தது பிம்பிசாரர். சரியா, அதுக்கப்புறம் உதயன் அப்படின்ற ஒரு மன்னர் கடைசியாக இருந்திருப்பார். இதுக்கப்புறமும் சின்ன சின்ன மன்னர்கள் இருந்திருப்பாங்க, ஆனால் அதிகாரப்பூர்வமாக ஒரு ஆளுமை மிக்க மன்னர்களாக இருந்தது இந்த உதயன் தான். சரியா, அதில் முதல் மன்னராக ஹரியங்க வம்சத்தில் இருந்தவர் பிம்பிசாரர். இடையில ஒருத்தர் வருவார், அஜாத சத்ரு. இவங்க எல்லாருமே புத்தர், மகாவீரர் அந்த காலகட்டங்களில் இந்தியாவில் இருந்தவங்க. சரியா, மகத பேரரசு, 16 மகாஜன பதங்கள் சொல்லுவோம். சரியா, இந்தியாவோட வரலாறு இண்டஸ் வேலையிலிருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் வேதகால பண்பாடு, ரிக்வேத காலம், அதுக்கப்புறம் பின்வேத காலம் அப்படின்னு சொல்லிட்டு வேதகால பண்பாடு இருக்கும். அதோட இறுதி காலகட்டத்தில் இந்த 16 மகாஜன பதங்கள் உருவாகும். அந்த 16 மகாஜன பதங்கள்லேயே பெரிய பேரரசாக மகத பேரரசு உருவாகும். சரியா, அதோட முதல் மன்னர் தான் இந்த பிம்பிசாரர். அவங்க வம்சத்தோட பேர் தான் ஹரியங்க வம்சம். இதில் இடையில வர்றவர் தான் அஜாத சத்ரு. சரியா, அதில் கடைசியாக வந்தவர் உதயன். சிசுநாக வம்சம், அதை தோற்றுவித்தவர் சிசுநாகர். அதில் கடைசி அரசர் காலசோகன். இந்த சிசுநாகர்லாம் ஹரியங்க வம்சம் அந்த அரச வம்சத்தில் இருந்து அவங்கக்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தவங்க தான் தனியாக ஆட்சியை பிடிச்சிருவார். அதுக்கப்புறம் சிசுநாக வம்சம் தோற்றுவித்தவர் சிசுநாகர். அடுத்து நந்த வம்சம், இந்தியாவை ஆட்சி செய்த ஒரு முக்கியமான பேரரசு. சரியா, நந்த வம்சம், அதை தோற்றுவித்தவர் மகாபத்மநந்தர். கடைசி அரசராக வந்தவர் தனநந்தர். சரியா, இவர்கிட்ட தான் நம்ம சாணக்கியர் இருந்திருப்பார். அதுக்கப்புறமா சந்திரகுப்த மௌரியர்கிட்ட வந்துடுவார். சரியா, அதுக்கப்புறம் பாருங்கள், மௌரிய வம்சம் இந்தியாவை ஆட்சி செய்த இது ஒரு முக்கியமான வம்சம். மௌரிய வம்சம், அதோட முதல் அரசராக சந்திரகுப்த மௌரியர். சாணக்கியர் உதவியோட மௌரிய வம்சத்தை நிறுவி இந்தியாவில் ஆட்சியை ஏற்படுத்துகிறார். சரி, இவரோட காலகட்டத்தில் தான்
கிரேக்கர்களுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு நட்புறவு ஏற்பட்டிருக்கும். செல்யூக்கஸ் நிக்கேட்டர் அவரோட பொண்ணை சந்திரகுப்த மௌரியருக்கு திருமணம் முடிச்சு வச்சுருப்பார். சரியா, மெகஸ்தனிஸ், இண்டிகா, அதெல்லாம் இவங்களோட காலகட்டத்தை பற்றி தான் அதுலேயும் எழுதியிருப்பாங்க. அதில் மௌரிய பேரரசின் கடைசி அரசராக வர்றவர் பிரகத்ரதன். சரியா, இது எஸ்ஐ, ப்ரீவியஸ் இயர் எஸ்ஐ கொஸ்டின். சரியா, இது ஏற்கனவே எஸ்ஐ எக்ஸாமில் கேட்டது. மௌரிய வம்சத்தின் கடைசி அரசர் யாரு அப்படின்னு சொல்லி பிரகத்ரதன். சரியா, ரைட். அடுத்து பாருங்க, குப்த வம்சம். குப்தர்கள் இது வந்து நமக்கு ஒரு முக்கியமான சிலபஸ். இப்போ குப்தர்கள் பார்த்தோம்னா 6வதுலேயும் 11வதுலேயும் இருக்கும். குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் ஸ்ரீகுப்தர். சரியா, அதாவது இப்போ ஸ்ரீகுப்தருக்கு அப்புறம் கடவுத் கஜர் வருவார். இவங்க 2 பேரும் தங்களை மகாராஜாக்கள் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. ஸ்ரீகுப்தர், கடவுத் கஜர், முதலாம் சந்திரகுப்தர், அதுக்கப்புறம் சமுத்திரகுப்தர், 2ஆம் சந்திரகுப்தர், குமாரகுப்தர், ஸ்கந்தகுப்தர் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக வருவாங்க. அதில் கடைசி ஒரு அதிகாரம் இல்லாத வெறும் மன்னரா, சரியா, ஒரு சின்ன அரசு ஆட்சி செய்து இருந்துட்டு போனவர் தான் விஷ்ணுகுப்தர். இவர் தான் கடைசியாக இருந்தவர். சரியா, குப்த வம்சம் ஸ்ரீகுப்தர், விஷ்ணுகுப்தர். ரைட். அடுத்து இதுக்கிடையில் குஷானர்கள் வருவாங்க. சரியா, இந்தியாவை ஆட்சி செய்த ஒரு முக்கியமான அரச வம்சம். அதே மாதிரி 4வது புத்த சமய மாநாட்டையும் நடத்தியிருப்பாங்க. கனிஷ்கர், இப்போ இன்னைக்கு நம்ம கேலண்டர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அது கனிஷ்கரோட காலகட்டம் கிபி 78ன்னு சொல்லப்படுற அந்த சகா ஆண்டு. சரியா, அதை அடிப்படையாக வச்சு தான் நம்ம இது பண்ணிகிட்டு இருப்போம், கணக்கிடுறோம் இன்னைக்கு நம்மளோட நாட்காட்டியை. அதை தோற்றுவித்தவர் கனிஷ்கர், குஷான அரச வம்சத்தை சேர்ந்தவங்க. அந்த குஷான அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் முதலாம் கட்பீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முதலாம் கட்பீசஸ். சரியா, ரைட். அடுத்து பாருங்க, சாளுக்கிய வம்சம். சாளுக்கிய வம்சத்தை தோற்றுவித்தவங்க முதலாம் புலிகேசி. அதில் கடைசி மன்னர் 4ஆம் சோமேஸ்வரர். 4ஆம் சோமேஸ்வரர். சரியா, அடுத்து பாருங்க, சாளுக்கியர்கள்ல நிறையா இருப்பாங்க. கீழே சாளுக்கியர்கள், மேலே சாளுக்கியர்கள்னு சொல்லி. அதில் கீழே சாளுக்கியர்கள் பாருங்க முக்கியமானவங்க. சரியா, ஏன்னா இவங்க வந்து நம்ம சோழர்களோட தொடர்புடையவங்க. இந்த கீழே சாளுக்கியர்கள்ல அரசர் இந்த விஷ்ணுவர்தர், அதை தோற்றுவித்தவர் விஷ்ணுவர்தர். அந்த வழியில் வந்தவங்களுக்கு தான் நம்ம ராஜராஜ சோழனோட மகள் குந்தவை நாச்சியார் அவர்களை திருமணம் முடிச்சு கொடுத்துருப்பாங்க. அதாவது ராஜேந்திர சோழனோட தங்கச்சி ராஜராஜனோட பொண்ணு குந்தவை நாச்சியாரை திருமணம் முடிச்சு கொடுத்துருப்பாங்க. அந்த குந்தவை நாச்சியாரோட பையனுக்கும் ராஜேந்திர சோழனோட பொண்ணுக்கும் அடுத்து திருமணம் முடியும். அவங்க 2 பேருக்கும் பிறக்கிற குழந்தை தான் அந்த குலோத்துங்க சோழன், முதலாம் குலோத்துங்கன் சோழன் சொல்லப்படுறவர். அதுக்கப்புறம் முதலாம் குலோத்துங்க சோழனோட காலகட்டத்தில் இங்கே சோழ வம்சம் கிட்டத்தட்ட ஒரு வலுவான அரசு இல்லாமல் இருக்கும், உள்நாட்டு கலவரம் நடந்துக்கிட்டு இருக்கும். அப்போ தான் முதலாம் குலோத்துங்க சோழன் மறுபடியும் சோழ பேரரசை ரினோவேட் பண்ணி அரசாட்சியை தொடங்குறார். சரியா, அதுக்கப்புறம் 2ஆம் குலோத்துங்க சோழன், 3ஆம் குலோத்துங்க சோழன், இந்த மாதிரி வரிசையாக வருவாங்க. சரியா, இந்த கீழே சாளுக்கியர்கள் வந்து நம்ம சோழர்களோடு சம்மந்தப்பட்டவங்க. அதை தோற்றுவித்தவர் விஷ்ணுவர்தன். ரைட். அடுத்து பாருங்க, ராஷ்டிரகூடர் அரசர் தோற்றுவித்தவர் தந்தி துர்க்கர். கடைசி அரசர் 3ஆம் கிருஷ்ணர். இந்த 3ஆம் கிருஷ்ணர் தான் நம்ம ஊரில் வந்து சோழர்களை தோற்கடிச்சிருப்பார். சரியா, ராஜாதித்த சோழன் அவரை தோற்கடிச்சிருப்பார். தக்கோலம் போர் அப்படின்றது இவரோட தொடர்புடையது. 3ஆம் கிருஷ்ணன், தக்கோலம் போர். 3ஆம் கிருஷ்ணனுக்கும் ராஜாதித்தனுக்கும் நடந்த போர். அதில் ராஜாதித்தன் இறந்து போயிடுவார். யானை மேலே இருந்தபடி இறந்ததுனால யானை மேல் துஞ்சிய சோழன் அப்படின்னு சொல்லி ராஜாதித்தனை சொல்லுவாங்க. சரியா, அவரை போரில் தோற்கடித்தது இந்த 3ஆம் கிருஷ்ணர், ராஷ்டிரகூட மன்னர். இந்த ராஜாதித்தர் தான் நம்ம வீராணம் ஏரியும் வெட்டியிருப்பார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பக்கத்தில் இருக்கிற வீராணம் ஏரி. ரைட். அடுத்து பாருங்க, சுல்தான்கள். சரியா, சுல்தான்களில் ஃபஸ்ட்டு அடிமை வம்சம். அடிமை வம்சத்தை நிறுவனது நம்ம குத்புதீன் ஐபக். அதோட கடைசி அரசர் கைகுபாத். அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். கில்ஜி வம்சம், ஜலாலுதீன் கில்ஜி. அதோட கடைசி அரசர் நசீர் உத்தீன் குஷ்ரவ் ஷா. சரியா, அடுத்து துக்ளக் வம்சம், கியாசுதீன் துக்ளக். அதோட கடைசி அரசர் நஸ்ருதீன் முகமது ஷா. அடுத்து சையது வம்சம், அதை தோற்றுவிச்சவர் கிசீர் கான். அதோட கடைசி அரசர் ஆலம் ஷா. இந்த ஆலம் ஷா தான் முகலாய சுல்தான்களோட ஆட்சியிலேயே, சுல்தான அரசர்கள்லேயே எந்தவித ஆட்சி அதிகாரம் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உதறிட்டு டெல்லிக்கு வெளியில் போயிட்டு ஒரு சாதாரண குடிசையில் வாழ்ந்துட்டு இருந்தார் ஆலம் ஷா. சரியா, அதுக்கப்புறம் லோடி வம்சம் வர்றாங்க.
பஹலூல் லோடி, இப்ராஹிம் லோடி. சரியா, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுதான். ரைட், இதெல்லாம் வந்துட்டு சுல்தான்களோட காலகட்டம். அடுத்து பாருங்க, முகலாயர்கள். சுல்தானுக்கு அப்புறம் முகலாயர்கள் வர்றாங்க. அதில் ஃபர்ஸ்ட் முகலாய பேரரசு இந்தியாவில் தோற்றுவிச்சவர் பாபர். சரியா, அதில் கடைசி அரசர் 2ஆம் பகதூர் ஷா. பாபருக்கு அடுத்து ஹுமாயூன் வர்றாரு, அக்பர் வர்றாரு, ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப், இவங்கெல்லாம் முக்கியமான முகலாய மன்னர்கள். கடைசியாக பிரிட்டிஷ் ஏராவில் 1857 இந்திய சுதந்திர போர், இந்திய சிப்பாய் கழகத்தின் போது இந்திய சிப்பாய்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த 2ஆம் பகதூர் ஷாவை தான் இந்தியாவின் மன்னராக அறிவிக்கிறாங்க. அவர் தான் கடைசி முகலாய மன்னர். அதுக்கப்புறம் அவரை என்ன பண்ணிடுறாங்க, கைது பண்ணி பர்மாவுக்கு நாடு கடத்தி கொண்டு போயிடுவாங்க பிரிட்டிஷ்காரங்க. அதோட இந்தியாவில் முகலாய மன்னரோட அரச வம்சம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மராத்தியர்கள் பாருங்கள், மராத்திய அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் சிவாஜி. அதோட கடைசி அரசர் 2ஆம் ஷாஜி. அடுத்து பேஷ்வா. பேஷ்வாக்கள் அப்படின்னா பிரதம மந்திரின்னு சொல்லப்படுறது. மராத்திய அரசர்கள் கீழே இருந்தவங்க. சரியா, கடைசியாக அரசர்களுக்கு அப்புறம் பேஷ்வாக்கள்கிட்ட தான் ஆட்சி வருது. அதோட முதல் பேஷ்வாவாக வந்தவர் பாலாஜி விஸ்வநாத். கடைசி பேஷ்வாவாக இருந்தவர் 2ஆம் பாஜிராவ். அடுத்து தஞ்சை மராத்தியர்கள், நம்ம தஞ்சாவூர் மராத்தியர்கள் பெங்கோஜி. கடைசியாக இருந்தவர் 2ஆம் சரபோஜி. அடுத்து பாருங்க, விஜயநகர பேரரசு. விஜயநகர பேரரசில் ஃபர்ஸ்ட் முதல் வம்சம் சங்கம வம்சம். அந்த ஹரிஹரர் புக்கர் அப்படின்றவங்க தான் இந்த வம்சத்தை விஜயநகர பேரரசை ஹம்பியில் தோற்றுவிச்சிருந்திருப்பாங்க. சரியா, அதில் சங்கம வம்சத்தை தோற்றுவித்தவர் ஹரிஹரர். முதலாம் ஹரிஹரர். அதோட கடைசி அரசர் 2ஆம் விருபாக்ஷியர். அடுத்து சாளுவ வம்சம், அதை தோற்றுவித்தவர் சாளுவ நரசிம்மர். கடைசி அரசர் 2ஆம் நரசிம்மர். அடுத்து துளுவ வம்சம், அதை தோற்றுவித்தவர் வீர நரசிம்மர். கடைசி அரசர் சதாசிவராயர். நம்ம கிருஷ்ணதேவராயர்லாம் இந்த துளுவ வம்சத்தை சேர்ந்தவர் தான். சரியா, விஜயநகர பேரரசிலேயே ஒரு முக்கியமான அரசர். அடுத்து ஆரவீடு வம்சம், அதை தோற்றுவித்தவர் திருமலை தேவராயர், 3ஆம் ஸ்ரீரங்கர். இவங்களோட காலகட்டத்தில் தான் தலைக்கோட்டை போர் நடக்கும் 1565. அதோட விஜயநகர பேரரசு முடிவுக்கு வந்துடும். சரியா, பாமினி சுல்தான்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து விஜயநகர பேரரசை தோற்கடிச்சிருவாங்க. சரியா, ரைட். அடுத்து பாருங்க, மதுரை நாயக்கர்கள். சரியா, விஜயநகர பேரரசுக்கு கீழே அவங்களோட நிர்வாக வசதிக்காக மதுரையில் நாயக்கர் ஆட்சி ஏற்படுத்தப்பட்டது. அதோட முதல் நாயக்கராக இருக்கிறவர் விஸ்வநாத நாயக்கர். இவர் தான் நம்ம மதுரை பகுதிகளும் தென் தமிழக பகுதிகளையும் பாளையம் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை உருவாக்கியிருப்பார். தமிழக பகுதிகள் மொத்தம் 72 பாளையங்களாக உருவாக்கப்பட்டிருக்கும். அதை உருவாக்குனவர் நம்ம விஸ்வநாத நாயக்கர். சரியா, அதோட கடைசி அரசி அப்படின்னா மீனாட்சி அம்மா. சரியா, இவங்க தான் நாயக்கர்களோட கடைசி, மதுரை நாயக்கர்களோட கடைசி ஆட்சியாளர். நம்ம ராணி மங்கம்மாள் இருக்கிறாங்கல்ல, அவங்க பேரனை கல்யாணம் பண்ணவங்க. இவங்களோட ஆட்சி எப்படி முடிவுக்கு வர்றதுன்னா, நம்ம கர்நாடக நவாப் சந்தா சாஹிப் என்ன பண்ணுவார், மதுரையின் மீது படையெடுப்பார். சரியா, அதாவது மதுரையின் மீது தஞ்சை நாயக்கர்களுக்கும் மதுரை நாயக்கர்களுக்கும் விரோதம் இருக்கும். தஞ்சை நாயக்கர்கள் மதுரையின் மீது படையெடுக்கிறதா இருக்கும். இதை கேள்விப்பட்ட நம்ம மீனாட்சி என்ன பண்ணுறாங்கன்னா, சந்தா சாஹிப்கிட்ட உதவி கேட்பாங்க. சந்தா சாஹிப் தஞ்சை மீது படையெடுத்து வந்து மதுரையின் மீது படையெடுத்து வந்து எல்லாத்தையும் அடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் மீனாட்சி அம்மாவை கைது பண்ணி சிறை வச்சிருவாங்க. அங்கேயே அவங்க விஷம் மருந்து இறந்து போயிடுவாங்க. சரியா, இதுதான் மதுரை நாயக்கர்களோட கடைசி இது. அதுக்கப்புறம் பாருங்க, பல்லவர்களோட முதல் மன்னர் சிம்ம விஷ்ணுன்னு சொல்லுவாங்க. கடைசி அரசர் அபராஜித்தன். சரியா, இப்போ இந்த அபராஜித்தன் கூட தொடர்புடையதான் ஒரு முக்கியமான போர், திருப்புரம்பியம் போர்னு சொல்லுவாங்க. திருப்புரம்பியம் போர், அதாவது 3 மன்னர்களும் தமிழ்நாட்டில் பங்கெடுத்த ஒரு போர். சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள். சரியா, 3 பேரும் பங்கேற்ற ஒரு போர். இதில் பாண்டியர்கள், முத்திரையர்கள் இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் ஒரு குரூப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி பல்லவர்களும் சோழர்களும், பல்லவர்களுக்கு ஆதரவாக சோழர்கள் போரில் கிளம்பிறங்கியிருப்பாங்க. சரி, இவங்க 2 பேரும் ஒரு குரூப்பாக இருப்பாங்க. இதில் பாண்டியர்களும் முத்திரையர்களும் தோற்கடிக்கப்படுவாங்க. பாண்டிய மன்னன் முதலாம் வரகுண பாண்டியன் தான் அபராஜித்தின் மேலே படையெடுத்திருப்பார். சரியா, அதை விஜயலாய சோழன், அப்போதைக்கு சோழ மன்னராக இருந்தவர் விஜயலாய சோழன். சரியா, அவரோட பையன் ஆதித்த சோழன், இவங்க 2 பேரும் அபராஜித்தனுக்கு ஆதரவாக போராடி இருப்பாங்க. இதில் சோழ மன்னர்களும் பல்லவர்களும் வெற்றி பெறுவாங்க. இருந்தாலுமே இதுதான் அபராஜித்தனோட பல்லவரோட ஆட்சி அபராஜித்தனோட முடிவுக்கு வரும். ஏன் அப்படின்னா, இந்த திருப்புரம்பியம் போரில் சோழர்கள் பல்லவர்கள் ஜெயிச்சதுனால, பல்லவர்கள் சோழர் ஆதரவோடு தான் ஜெயிச்சதுனால சோழர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பல்லவர்களை அவங்களோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. சரி, அதன் அடிப்படையில் சோழர்கள்
பிற்கால சோழரோட ஆட்சியை விஜயாலய சோழன் ரொம்ப அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கிறார். அதோட கடைசி அரசராக வர்றவர் 3ஆம் ராஜேந்திரன். சரியா, ரைட். அடுத்து பாருங்க, பாண்டியர்களையும் பிற்கால பாண்டியர்கள். ஏன்னா முற்கால சோழர்கள் முற்கால பாண்டியர்களை பொறுத்தவரை அவங்களோட வரலாறு அது ரொம்ப முன்னால் போகும். சரியா, அது நமக்கு தேவையில்லை. அதனால பிற்கால சோழர்கள் பிற்கால பாண்டியர்களை பற்றி கொஞ்சம் பார்த்துக்கிட்டோம்னா போதும். பிற்கால பாண்டியர்களில் முதல் மன்னர் சடையவர்மன் ஸ்ரீவல்லபன். சரியா, இவர் தான் பிற்கால பாண்டியர்களில் முதனே சோழர்களுக்கு கட்டுப்பட்டு மதுரையில் மன்னராக முடிசூடி இருப்பார். சரியா, அதுக்கு முன்னால் பல காலம் மதுரை பகுதி சோழர்களோட கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. தனி அரசாட்சி எதுவுமே கிடையாது. சரியா, அதுக்கப்புறமா நம்ம மதுரையில் முதனே முடிசூடிய மன்னர், பிற்கால பாண்டியர்களில் முடிசூடி அரியணை ஏறி அதிகாரப்பூர்வமாக ஆட்சி அமைத்த மன்னர் சடையவர்மன் ஸ்ரீவல்லபன். இவர் குலோத்துங்க சோழனுக்கு கீழே அவருக்கு கட்டுப்பட்டு ஆட்சி பண்ணார். சரியா, அதோட கடைசி வாரிசாக வர்றவர் தான் வீரபாண்டியன். நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை கட்டின குலசேகர பாண்டியன். அவரோட பசங்க 2 பேர் வீரபாண்டியன் சுந்தரபாண்டியன் சொல்லிட்டு இருப்பாங்க. சரியா, அதில் அவர் என்ன பண்ணிடுவாருன்னா வீரபாண்டியனுக்கு முடிச்சு விடுவார். இது பிடிக்காம சுந்தரபாண்டியன் என்ன பண்ணிடுவாருன்னா குலசேகர பாண்டியனை கொன்றுவார். சரியா, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, வீரபாண்டியன் மறுபடியும் தம்பியை தோற்கடிச்சு ஆட்சிக்கு வர்றாரு. இது பிடிக்காத சுந்தரபாண்டியன் தான் நேராக எங்கே போகிறாரு, அலாவுதீன் கில்ஜி கிட்ட போகிறாரு. அலாவுதீன் கில்ஜி 1311 மதுரையின் மீது படையெடுத்து வர்றார். சரி, அதோட பாண்டிய வம்சம் மதுரையில் முடிவடையுது. அதுக்கப்புறம் சிற்றரசுகளாக குறுகி தெற்கு நோக்கி போயிடுறாங்க. கடைசியாக தென்காசி பாண்டியர்கள்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதோட அவங்களோட காலகட்டம் முடிஞ்சிருது. சரியா, இதெல்லாம் இந்தியாவையும் தமிழகத்தையும் ஆட்சி செய்த முக்கியமான அரச வம்சங்கள். சரியா, இதில் ஒரு 4-5 ஏற்கனவே எஸ்ஏ எக்ஸாமில் கேட்டது தான். சரி, அதனால் நீங்கள் ஹிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு முன்னால் இந்த அரச வம்சங்களை ஒரு தடவை படிச்சிருக்கேன். சரியா, அடுத்த கிளாஸில் அடுத்த இதை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.